அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎம் டிசைன்லேருந்து கார்த்திக். வழக்கமாக சொல்கிற விஷயந்தான், எஸ்பிஎம்ன்றது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரி. ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இல்லாமல் ஒரு கஸ்டமைஸ் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் பேசின விஷயம். ஸோ அதுபடி இன்னைக்கு ஒரு 500 கிலோக்கு ஒரு 500 கேஜிக்கு ஒரு பவுடர் பிளண்டிங், ரிப்பன் பிளண்டிங் சொல்லலாம். ஆக்சுவலி டெர்மினாலஜி நேம் வந்து ரிப்பன் பிளண்டிங். பர்பஸ் வந்து மைக்ரோனைஸ்டு பவுடர் மிக்சர். எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலாம் வந்து நம்ம மைக்ரோனைஸ்டாக மிக்ஸ் பண்ணணும், அதாவது ப்ராப்பராக மிக்சிங் பண்ணணுமோ, ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அந்த ரிப்பன் பிளண்டுன்றது ரைட் சூட்டபிள் ஃபார் மிஷின். இந்த ரிப்பன் பிளண்டர் மிஷினை பொறுத்தவரை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்சிங்கில் நிறைய டைப் இருக்குது. ரொம்ப சக்ஸஸாக எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மிஷின்னா நிச்சயமாக வந்து இதை தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே தெரியும், யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் ஒரு 500 கிலோ மிக்சிங் மிஷின் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ராப்பரான ஒரு மோட்டர், கியர் பாக்ஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில். அக்ரோ இண்டஸ்ட்ரின்றதுனால கான்ட்ராக்ட் பார்ட் எஸ்எஸும் நான் கான்ட்ராக்ட் எம்எஸும். இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா ஜிஎம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஜிஎம்பி. ஸோ ஜிஎம்பி வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரின்றனால ஸோ கான்ட்ராக்ட் பார்ட் நம்ம பவுடர் படக்கூடிய இடங்கள் எல்லாமே எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், பவுடர் படாத இடங்கள் எல்லாமே நான் கான்ட்ராக்ட் எம்எஸ்லையும் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரிப்பன் பிளண்டர் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் நான் ஸ்பெஷல்னு நான் சொல்ல வரல, ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறாங்க. எங்களோட யூனிக்னஸை நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த டேங்க் இருக்கு பாருங்க, இந்த டேங்க் டிஸ்சார்ஜிங் பண்ணி கொடுத்துரும். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேற ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, டார்க் கால்குலாம் சொல்லிட்டேன் இல்லையா, ப்ராப்பரான கியர் பாக்ஸ், கப்ளிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கப்ளிங். வேற ஸோ கான்செப்ட் அவ்வளோதான். பேசிக்காக ஒரு மைக்ரோனைஸ்டாக எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மிக்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இது ப்ராப்பரான மிஷினரியாக இருக்கும். வழக்கமாக நான் சொல்கிற விஷயம்தான். எஸ்பிஎம்ன்றது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரி. எந்த ஒர்க்கை உங்களால் வந்து கையில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு எங்களால் ஆட்டோமேஷன் பண்ணி தர முடியும், அதுக்கு மிஷினரி சப்ளை பண்ண முடியும். இதுதான் எங்களோட ஸ்கில். ஸோ எங்களோட எந்த ஒர்க்குமே வெளியில் போகாமல் எல்லாமே அண்டர் ரூஃப் ஆஃப் ஒன் திங்ஸ் ஆஃப் அண்டர் ரூஃப், ஒரே யூனிட்டுக்கு கீழே எல்லா ஒர்க்கையும் எங்களால் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.